எடப்பாடியோட 4 ஆண்டு ஆட்சியில வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் வந்து எந்த பயனும் சொல்லிட்டு திமுக வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்காங்க அறிக்கை. யாரு திமுக என்னன்ட்டு முதலமைச்சர் இன்னைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் மேல வச்சிருக்காரு. அதாவது இந்த கடந்த சிஎம்ஆர் இருக்கக்கூடிய 4.5 ஆண்டு காலத்துல வந்து நீட் தேர்வுக்கு ஆதரவா இருந்ததாகவும் உதவி மின்திட்டத்துக்கு ஆதரவா இருந்ததாகவும் தமிழ் மொழிக்கு எந்தவித பயனும் இல்லாம பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு ஆட்சி நடத்துறாங்க. அதனால தமிழ்நாடு மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா எதிர்க்கட்சியினர் மேல குற்றச்சாட்டை வச்சு அறிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர். அதாவது ஒரு புழுகுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கணும், பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அந்த புழுகு ஆகாச புழுகு, அது வாய் கூசாம சொல்றதுல ஒரு உலகத்திலேயே ஆஸ்கார் அவார்டு ஒரு பொய் பேசுறதுன்னு கொடுத்தா, புழுகுறதுக்குன்னு கொடுத்தா, இந்த புழுகு மூட்டை யாரு ஸ்டாலினுக்கு தான் கொடுத்தாங்க. பொய்களுடைய புழுகு மூட்டை ஸ்டாலின் தான் கொடுத்தாங்க. நீட்டை வந்து கொண்டு வந்ததே யாரு? காந்தி செல்வன். அன்னைக்கு மத்திய அரசுல அன்னைக்கு வந்து துணை அமைச்சராக இருந்தப்போ அந்த காலகட்டத்தில் தானே நீட்டுக்கு முதல் கையெழுத்து வந்து அவங்க போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அன்னைக்கு. சரி, ஆட்சிக்கு வந்தீங்களா நீங்க? வருதுக்கு முந்தி நீட்டை ஒழிச்சிருந்தீங்க, ஏன் வந்து ஒழிக்கல நீங்க? ஒரே கையெழுத்து ஒழிச்சிருன்னு இப்ப எல்லாம் கையெழுத்து வாங்கினீங்க, அது கையெழுத்து வாங்கி குப்பை தொட்டில போட்டீங்க, ஒழிச்சிங்களா? தேர்தல் வந்தோன்னு அந்த நீட் ஆயத்தை எடுத்துப்பாங்க. தேர்தல் வந்தோன்னு தான் மக்களுடைய அந்த ஞாபகங்கள் இருக்கும். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அத்தனை உரிமைகளும் நீட் உட்பட, சரி தமிழ் மொழி சொல்றீங்க நீங்க, அந்த தமிழ் மொழி ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா ஃபுல்லா ஆட்சி மொழியா கொண்டு வந்துருக்கலாம்ல. ஒரே கையெழுத்து நீங்க பண்றீங்களா இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு தர ஆதரவு வாபஸ் சொல்லணும். அம்மா அப்படிதானே சொன்னாங்க. காவிரி நதி பிரச்சனையில் வந்து வாஜ்பாய் அன்னைக்கு வந்து பிரதமர் அந்த காலகட்டத்தில், திரு வாஜ்பாய் காலகட்டத்தில் 5 காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொன்னாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இருந்து ஒன்னு காவிரி நதி நீர், அது காவிரி நதி நீர் 205 டிஎம்சி கொடுத்தாகணும். கொடுக்கலன்னு நாங்க வாபஸ் வாங்கணும், கொடுக்கல வாபஸ் வாங்கினாங்க. அப்ப ஒரு மாநில உரிமையை பேணி காப்பதற்காக ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, எங்க அதிகாரம் போனாலும் பரவாயில்ல, மக்களுடைய உரிமை தான், மக்களுடைய உரிமை பாதுகாப்பு தான் எங்களுடைய லட்சியம் என்று மனதில் கொண்டு செஞ்சாங்க. நீங்க எப்போ 17 வருஷம் இருந்தீங்க, ஒன்னும் கிழிக்கல. தமிழின மக்கள் இலங்கையில் வந்து கொன்று குவிக்கப்பட்டாங்க. 1.5 லட்சம் பேர் மேல கொன்று குவிக்கப்பட்டாங்க. தமிழ் சகோதரர்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள் ஈவு இருக்கில்லாமல் கொல்லப்பட்டார்கள். பெண்கள் வந்து எல்லா இளைஞர்லாம் வந்து தூக்கின்னு போயிட்டு கேம்பில் அடைச்சி சித்திரவதை பண்ணாங்க. இப்படி எல்லாம் வந்து சித்திரவதை பண்ணி 1.5 லட்சம் பேர் குச்சிக்கிட்டு அன்னைக்கு உங்க ஆதரவுனா நீங்க வாபஸ் வாங்கின காலி கவர்மெண்ட் மிரட்ட வேண்டியதானே, ஒரு காலி பண்ணிடுவோம் கவர்மெண்ட்டை, மரியாதை போற நிறுத்துன்னு சொல்றதுக்கு வக்கில்ல. அன்னைக்கு கூட போய் போர்ட்போலியோ வந்து எங்களுக்கு வெயிட்டான போர்ட்போலியோ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்க. இப்படி எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துட்டு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு, தமிழ்நாட்டு மக்களை மோசடி செய்துவிட்டு, இப்படி இந்த மோசடி பேரொழிகள், ஏமாற்று பேரொழிகள் இப்படி எல்லாம் வந்து நாட்டில் வந்து இதை சொன்னா இது புழுகுனுடைய ஒட்டுமொத்த மூட்டையா தான் எடுத்துக்கிட்டு. ஆமா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். மகா உத்தமர்கள் இவங்க, உத்தம புருஷன்கள். அதாவது உத்தம புருஷன்கள் சொல்றதெல்லாம் வேத வாக்கு. 16,000 கோடி எப்படி வந்து சொல்லுங்க? நாங்க தான் சொல்றோமே, நீங்க ஊழல் செஞ்சா வழக்கு போடுங்க, சும்மா வாய்க்கிலேயே பேசாதீங்க. நாங்க எதையும் பேச பண்ண தயாரா இருக்கோம். சும்மா வந்து வாய் சொல்ல வீரரா இருக்கக்கூடாது. நீங்க வந்து 16,000 கோடி எப்படி தேர்தல் பத்திரம் வாங்கினீங்க அதை முதல்ல சொல்லுங்க. 1 கோடி 2 கோடினா பரவாயில்ல, 16,000 கோடி என்ன விளையாட்டா? எத்தனை கம்பெனி கொடுத்து எதுக்காக கொடுத்தாங்க, என்ன எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, நாட்டு மக்கள் சொல்லுங்க. அதை சொல்றது வக்கில்ல. இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியே போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் வந்து நான்லாம் தோக்குறாள், நான் மனம் திறந்து சொல்றேன். இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டுதான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பதே அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நான்லாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் 40,000 சிறுபான்மையின மக்கள், 40,000 ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏ எந்த கோபம் கிடையாது. அப்போவே என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்துடுவேன். நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேற என்ன பண்றது, சமயம் வரும்போது கழட்டி விட்டுரும், நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நேரம் வந்தது, கழட்டி விட்டாச்சு. அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமே தேவையில்லை.
அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டார் சைக்கிள் அது வந்து வேஸ்ட் அது. இல்லைன்னா நான் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்க முடியாது. 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருப்பேன் நான். அப்படியே வந்து இப்போ பிஜேபி இருந்தனால என்னாச்சுன்னா, நான் 0ல இருந்து நான் ஓடுறேன். அவங்க வந்து டிஎம்கே வந்து 40ல இருந்து ஓடுறாங்க. அப்ப யாரு முன்னாடி போவா? இதுதான் காரணம். அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2019லயும் சரி 2021லயும் சரி நாங்க தோத்தது பிஜேபியால. ஓகே.